இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு எல்கேஜியில் ஃபீஸ் கட்டுறா 40,000 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்திலே. நீங்கள் இதே மதுரைக்கு போனீங்கன்னா அதை விட அதிகம், சென்னைக்கு போனீங்கன்னா அதை விட அதிகம், கோயம்புத்தூர் போனீங்கன்னா அதை விட அதிகம். அப்போ இன்னைக்கு கல்வி வந்து வியாபாரமாகி போன நிலைமையில், மருத்துவம் வியாபாரமாகி போன நிலையில் இதில் சம்பாரிச்சு கஞ்சி குடிக்க வைத்த கழுவ கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியும்? சரி, அப்படின்னா பூரா பேரும் 10 மட பாயை அழிச்சிட்டு வேற வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த பாயோட மருத்துவ குணம் கிடைக்காம போயிடும், இதனுடைய மகத்துவம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த 10 மட பாயினுடைய பாரம்பரியமும் பேணி பாதுகாக்கணும், இந்த 10 மட பாயினுடைய தொழிலும் விருத்தியாகணும், இந்த 10 மட பாய் உலகமெங்கும் வியாபாரமாகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அரசாங்கம் மானியம் மூலமாக என்ன வகையான கடன்களை கொடுக்க முடியும்? இந்த பாய் வித்தா இவ்வளவு செஞ்சாக்க உனக்கு இவ்வளவு மானியம். 10 மடையில் சங்கங்கள் சொசைட்டி இருக்கு. இந்த சொசைட்டியில் வேலை பார்க்குற நபர்கள் இத்தனை நாட்கள் ஒரு பெண் வேலை பார்த்தால் அவர்களுக்கு இவ்வளவு போனஸ், இவ்வளவு மானியம், இவ்வளவு குழுக்கள் மூலமா, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா இவ்வளவு உங்களுக்கு வட்டியில் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது நம்ம அழுத்தம் கொடுக்கணும். நான் இங்கே ஜெயிச்சிடுறேன், எம்எல்ஏ ஆகுறேன், உங்கள் கஷ்டம்லாம் தெரியாட்டி நான் சட்டசபையில் போய் என்னத்தை பேச போகிறேன்? 10 மடை மக்கள் நல்லா இருக்காங்க, பாய் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, பாய் உலகம் முழுக்க போகுது, விற்கிறாங்க, ஜெகஜோதியாக வாழ்கிறாங்கன்னு போக முடியுமா? பொய்யா சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் உங்கள் பிள்ளையாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக உங்களுடைய இடத்துல வந்து பார்த்தா தான் உங்கள் கஷ்டம் என்ன, வலி வேதனை என்னன்னு தெரியும். அதைத்தான் நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சட்டசபையில் போய் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியாக பிரதிபலிக்க முடியும். அதுக்காக தேவை நாங்கள் இங்கே வர்றோம், உங்களை பார்க்குறோம், உங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறோம்.